மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இல்லை, சென்னையில் எடப்பாடி பழனிசாமி பேசியது என்பதற்கில்ல, அது யாருக்கான செய்தி? டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும். டிடிவி ஓபிஎஸ்ஐ பற்றி செய்தி, அமித்ஷாவுக்கு கொடுத்த செய்தி. அடுத்த கட்சிக்கு உள்விவகாரத்துக்குள்ள தலையிட மாட்டேன்னு சொன்னவங்க மறுபடியும் தலையிடுற வேலை வச்சுக்கிடாதீங்க. சரி, நாங்கள் சேர்க்க மாட்டோம், அதற்கு காரணங்கள் என்ன காரணம், அதனால நீங்கள் அந்த விஷயமெல்லாம் பேசாதீங்க என்று சொல்லக்கூடிய செய்தி. தன்னுடைய தளத்தையும் இழந்த அண்ணாமலை டெங்கு காய்ச்சல் காலையில் வந்துச்சு, மத்தியானம் நிவர்த்தி ஆயிருச்சு. பிஎல் சந்தோஷ் கூட்டிட்டு உட்கார வச்சுட்டார். டெங்கு ஒரே நாளெல்லாம் போகாது சார். சார் எனக்குலாம் டெங்கு வந்திருக்கு சார். டெங்கு வந்தால் நான் ஒரு 7 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தேன். ஐவி போடுவாங்க சார். டெங்கு குறைனாலே ஐவி வர்ற டெங்கு வேற, அவருக்கு வர்றது அரசியல் டெங்கு. டெல்லியிலிருந்து பெங்களூருக்காரர் பிஎல் சந்தோஷ் வந்துட்டா அது போயிரும் போல இருக்கு. வந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, ஓஹோன்னு சொல்லி இபிஎஸ்ஐயும் ஆஹான்னு சொல்லி நயினாரையும் போடுறார். நயினார் நாகேந்திரன் நிழல் யுத்தம் என்பது இபிஎஸ்ஐ தான் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம், அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி என்பதை மட்டும் சொல்லாமல் அவரும் பின்னால ஏதாவது செய்வார், சும்மா இருக்க மாட்டாரு. நயினார் அப்படிதான். அண்ணாமலைக்கு எதிராக நயினார் பாய்வாருங்கிறீங்க. சிறந்த விருந்தை, கொங்கு விருந்தை, கொங்கு துணை குடியரசுத் தலைவர் கொடுக்க, கொங்கு பழனிசாமி, வேலுமணி மற்ற உடன் சென்றவர்கள் எல்லோரும் சாப்பிட நடந்திருக்கு. ஓகே சார், அதாவது துணை ஜனாதிபதி மாளிகையில் எடப்பாடிக்கு விருந்துங்கிறீங்க. ஆமாம், முக்குலத்தோர் வாக்குகளை அதிமுக பாரம்பரியம் வாங்கி கொண்டிருந்த வாக்குகளை திரும்பி வாங்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் என்ன ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கணும், டிடிவியை சேர்த்துக்கணும், சசிகலா சேர்த்துக்கணும் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய பார்வை, ஆர்எஸ்எஸ் பார்வையை பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் என்பதை எழுதி உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டார். அதாவது உங்க கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், பிரிந்து போன ஓபிஎஸ்சியும் டிடிவி நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம், கட்சிக்குள்ள இடமே கிடையாது, நீங்க வேணா உங்க கூட்டணியில் சேர்த்துக்கோங்கிறார். அதாவது என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கோங்கிறார். உங்களை தப்பா சொல்லலீங்கோ, நீங்க காப்பாத்திட்டீங்கோ அமித்ஷா அவர்களே. ஆனா எங்க ஆளுங்க துரோகம் பண்ணி கவுக்க பார்த்தாங்கோ, அவங்களுக்கு ஆதரவா நீங்க இருக்காதீங்க, பேசாதீங்க. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்கள். வணக்கம் மணி சார். வணக்கம். எடப்பாடி டெல்லி பயணம். எடப்பாடி டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்தார். அதற்கு முன்னாடி ஒரு லேயர் என்னன்னா, அண்ணா பிறந்தநாள் சென்னையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம். அங்கே ஒரு மெசேஜை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிரிந்து போனவர்களுக்கு மீண்டும் கட்சிக்குள்ளார இடம் கிடையாது. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் இந்த கட்சி அலுவலகத்தை உடைச்சாரு, கட்சியுடைய அலுவலகங்களை திருவிட்டு போயிட்டார். அவரை எப்படி நான் கட்சிக்குள்ள சேர்த்துக்க முடியுங்கிறாரு. அம்மாவின் தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாரு டிடிவி தினகரன், அவரை எப்படி கட்சிக்குள்ளார சேர்க்க முடியுங்கிறாரு. ஸோ அதே போல கைக்கூலிகள் சில பேர் கட்சிக்குள்ளார ஆட்டம் போடுறீங்க, அவங்க கனவெல்லாம் பலிக்காது, அந்த கைக்கூலிகளை யாருன்னு அடையாளம் கண்டு விட்டோம்னு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு மறுநாள் டெல்லிக்கு போறாரு. டெல்லியில் இதுதான் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் அதிமுகங்கிற கட்சிக்குள்ளார இடம் கிடையாது, நீங்கள் வேணா என்டிஏல அகாமடேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ரீதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு யூகத்துக்கு நான் வரேன். எடப்பாடியுடைய அந்த சென்னை பேச்சு, டெல்லி பயணம், இந்த டாட்ஸை எப்படி சார் கனெக்ட் பண்ணுறது? இல்லை, சென்னையில் எடப்பாடி பழனிசாமி பேசியது என்பதற்கில்ல, அது யாருக்கான செய்தி, யாருக்கு கொடுத்த செய்தி? டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும். அப்படியா? ஆமாம், டிடிவி ஓபிஎஸ்ஐ பற்றி செய்தி. ஆமாம். யாருக்கு கொடுத்த செய்தி? இங்கே உள்ள தொண்டர்களுக்கோ, இங்கே உள்ள ஊடகங்களுக்கோ, இங்கே உள்ள பிரிந்து வெளியே நிற்பவர்களுக்கோ எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? பாஜகவுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு, அமித்ஷாவுக்கு கொடுத்த செய்தி என்ன? ஓகே, சென்னையில் இருந்து அமித்ஷாவுக்கு பேசிய இபிஎஸ், டெல்லி போய் அமித்ஷாவிடம் பேசிய இபிஎஸ் என்பதாக வேணால் நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, அது அமித்ஷாவுக்கு தான் செய்தி. ஓகே.
நீங்கள் அடுத்த கட்சிக்குண்டிய உள்விவகாரத்துக்குள்ளே தலையிட மாட்டேன்னு சொன்னவங்க மறுபடியும் தலையிடுற வேலை வச்சுக்கிடாதீங்க. சரி, நாங்கள் சேர்க்க மாட்டோம், அதற்கு காரணங்கள் என்ன காரணம், அதனால் நீங்கள் வந்து அந்த விஷயமெல்லாம் பேசாதீங்க ஓகே என்று சொல்லக்கூடிய செய்தி. ஓகே. அதே சமயத்தில் அமித்ஷாவையோ பாஜகவையோ நான் வந்து பகையாக நினைக்கவில்லை ஓகே என்பதற்கான செய்தி தான். நமது ஆட்சியை அம்மா தலைமையிலான ஆட்சின்னு சொல்லல, அம்மா ஆட்சி தான். தன் தலைமையிலான ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் அப்போலேருந்து. அதுக்கு அவர் பேர் கொடுக்கார். அப்படி அம்மா ஆட்சி நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அவர் அம்மா ஆட்சின்னு பேர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போகிறாரு. அவங்கவுங்க ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்களே, என்ன உங்களுடன் ஸ்டாலின்கிறாங்க, அன்பு கரங்கள்ங்கிறாங்க, பல்வேறு பேர் கொடுக்கவே இவர் ஒரு பேர் கொடுக்குறாரு அம்மா ஆட்சி என்று. அரசியல்வாதிகள் பேர் நிறைய கொடுப்பாங்க. இப்போல்லாம் குழந்தைய பார்த்தா தான் பேர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு. இப்போ பார்த்ததுக்கெல்லாம் நினச்சதுக்கெல்லாம் பேர் கொடுப்பாங்க. அப்படி ஒரு பேர் கொடுத்துட்டு அவர் வந்து அந்த அம்மா ஆட்சியை காப்பாற்றியது பாஜக. ஆமாம், அதற்கு நன்றியாக இருக்கணுங்கிறார், நன்றியாக இருப்போங்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது நன்றுன்றார். உடனே 2024 அந்த நன்றி எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க சார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏன் கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்தீங்கன்னு கேட்குறாங்களே. அதுக்கு வேறு காரணங்கள் சொல்லுவார். ஏன்னா அங்கே அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் மாநில தலைவராக. அவர் இவருக்கு வந்து எடக்குப்பாடி ஆக்கிட்டு இருந்தார். இவரை எடக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதனால அவர் வந்து ரியாக்ட் பண்ணார் என்பதை அவங்களே பதில் சொல்லிடுவாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து பழனிசாமி போய் அமித்ஷாவை சந்தித்தார் என்பதற்காக டெல்லி போனார்னு சொன்ன அதே நேரத்தில் இங்கே ஒரு கூட்டம் நடந்துச்சு. ஒரே நேரத்தில் பிஎல் சந்தோஷ் வந்து பாஜகவினுடைய நிர்வாகிகளை கூட்டிய கூட்டம் அக்கறையில் நடந்துச்சு. அந்த கூட்டம் நடந்தது இல்லையா? ஆமாம். அதனால என்ன பொருள்னு சொன்னால், ஒரே அஜெண்டாவை அதிமுகவுடன் பாஜக என்ன செய்ய வேண்டும், 2026க்கு எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டமிடலை அல்லது அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அமித்ஷாவினுடைய வழிகாட்டலில் தான். அமித்ஷா அங்கே பேசுவார், நான் என்னுடைய தரத்துக்கு ஏற்றார் போல் பெரியாள்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ள கூடி இதே செய்தியை பிஎல் சந்தோஷ் சொல்வார், அதை கேளுங்க என்பதாக சொல்லி இருக்க முடியும் என்பது மட்டும்தான் ஒரே நேரத்தில் ரெண்டையும் நடத்தியது. அமித்ஷாவின் ஆளாக தான் பிஎல் சந்தோஷ் தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்கிறீங்க. பிஎல் சந்தோஷ் அகில இந்திய அமைப்பு செயலாளராக RSS ஆளாக பாஜகவிற்குள் இருந்தாலும், பிஎல் சந்தோஷ் அண்ணாமலையினுடைய பிதாமகனாக இருந்தாலும், பிஎல் சந்தோஷ் சொன்னதெல்லாம் தான் அண்ணாமலை கேட்பார், என்ன சொன்னதைத்தான் கேட்பார் என்று இருந்தாலும், பிஎல் சந்தோஷ் தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளில் வெற்றி அடையவில்லை என்பதில் கர்நாடகாவினுடைய பாஜக தோல்வியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் நிரூபணமாகி இப்பொழுது அகில இந்திய ரீதியில் டெல்லியில் கொஞ்சம் முன்ன அளவுக்கு அதிகாரத்தோட இல்லை. மோடி அமித்ஷா காக்கஸ் அந்த டீம் ஒர்க்கில் அந்த குழாமில் என்பதாக ஒரு செய்தி இருக்கு. ஓகே. அவர் தமிழ்நாட்டில் போய் அண்ணாமலை இன்னமும் வம்பு பண்ணிட்டு இருந்தாருன்னா போய் தீர்க்கிற வேலையை பாருங்க. இப்போ தான் அவர் வந்து திமுகவை தான் கூட்டணி வலுவாக இருக்குது, ஆமாம் என்ன அப்படின்லாம் சொல்லிவிட்டாரு. அந்த இந்தியா எட்டுடைய கான்க்ளேவ்ல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டுருக்க முடியும். அதுக்கு தான் பிஎல் சந்தோஷ் இங்கே வந்திருக்க முடியும். ஓகே. அது நடைமுறையில் இங்கே நடந்ததும் அதுக்கு நிரூபிச்சிச்சு. ஏன்னா இங்கே நிரூபித்த மாதிரி என்னென்னா, நிர்வாகிகளை கூட்டுறாரு பிஎல் சந்தோஷ் வந்து, அண்ணாமலை மட்டும் இந்த கூட்டத்துக்கு வரல, காலையில் ஆப்சென்ட், காலையில் வரல. கேட்டால் டெங்கு காய்ச்சல்னாரு. டெங்கு காய்ச்சலை இவர் வந்து பங்கு போய் பார்க்குறாரு. டெல்லியிலேருந்து வந்தார், அவர் போய் பார்க்குறாரு. அண்ணாமலை வீட்டுக்கே பிஎல் சந்தோஷ் போனாரா? ஓ ஓகே, இது புதுசாக இருக்கே சார். சார் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு அமித்ஷா போவார். ஆமாம். அதற்கு பிறகு சமாதானம் ஆன பிறகு எடப்பாடி வீட்டுக்கு அமித்ஷாவை விருந்து சாப்பிடுவார். ஆமாம். பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை வீட்டுக்கு போதோன்னு அவசியம் இல்லையே. அப்புறம் அண்ணாமலையை ஏதோ சரி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார். இதற்கு மத்தியில் அண்ணாமலையினுடைய பேர் ரிப்பேர் ஆனது நிலப்பிரச்சனையில் வந்துதா? நிலப்பிரச்சனையில் ரிப்பேர் ஆனாரா? ஆமாம். அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த தொண்டாமுத்தூர் வட்டாட்சிக்கு உட்பட்ட என்ன ஊரான என்ன இக்கரை
போடுவம்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வருவாய் கிராமம். ஓகே. அந்த வருவாய் கிராமத்தில் அவர் வந்து நிலம் வாங்கியிருக்கிறார். திடீர்னு ஒரு 11 ஏக்கர், அதாவது 12 ஏக்கர் வரை வாங்கியிருக்காரு ஒரு குடும்பத்தில் இருந்து என்பதாக வந்துருச்சு. அதை பெரிய அளவுக்கு வெளியே வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க காரணம்? நயினார் நாகேந்திரன் தான் அண்ணாமலை வந்து ஆளுங்கட்சியிட்டிருந்தே பணம் வாங்கித்தான் எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவுடன் சேர்வதற்கு எதிராக என்ன அதிமுக எடப்பாடியை முதன்மைப்படுத்துவதற்கு எதிராக பேசிக்கிட்டு திரிஞ்சார் என்றும், அண்ணாமலை தான் என்ன விகேஎஸ்ஐயோ அல்லது வந்து டிடிவியையோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ அல்லது செங்கோட்டையனையோ கூட எடப்பாடிக்கு எதிராக நிறுத்துவதற்கு பின்னால் இருக்கிறார் என்றும் தமிழ்நாடெங்கும் கருதப்பட்ட ஒரு சூழல்ல நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தது என்பதில் எடப்பாடிக்கு பங்கு இருக்கிறது. அண்ணாமலையை அந்த மாநில தலைவரிலிருந்து வெளியேற்றுவதிலும் என்பதாக நாடெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கும் நேரத்தில் பார்த்து என்ன அண்ணாமலை எப்படியோ கோடிக்கணக்கான ரூபாய், என்கிட்ட ஒன்றுமே காசே கிடையாது, சாதாரணமாக இருக்கிற ஆள் நான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணாமலை, வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நிலம் வாங்கி போட்டிருக்காரு என்பதை வெளியே கொண்டு வந்ததற்கு பின்னால் நயினார் நாகேந்திரன் இருக்கார் என்றும் சொல்லப்படுது. எல்லாமே இப்படிதான் சொல்லப்படும். இல்லை சார், என்ன சொல்றாரு, நான் பணிபுரிஞ்சிருக்கேன், அதே போல என்னுடைய மனைவியும் பணிபுரிஞ்சிருக்காங்க, எங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு, கடன் வாங்கி தான் நாங்கள் வந்து இந்த இடத்தையே வாங்கணும். கடன் எதில் எங்கே வாங்கினேன்னு சொன்னாரா? அதாவது பிரைம் மினிஸ்டர் யோஜனா விஷயத்தில் கடன் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்திருக்கிறேன்னு சொன்னார். அது வந்து மாட்டுப்பண்ணை அமைக்க சார், மாட்டுப்பண்ணை அமைப்பதற்காக நான் வந்து பிஎம் இதில் வந்து நான் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஏதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ல வந்து கடன் வாங்கி இந்த இடத்த வாங்கியிருக்கலாம் இல்லையா? ஒரு அந்த இடமெல்லாம் காட்டணும். அந்த நேஷனலைஸ்ட் பேங்க்ல எந்தெந்த பேங்க்ல எவ்வளோ வாங்கினேன் அதெல்லாம் சொல்லலை, ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஆமாம், புரியுதுங்களா? அதாவது செப்டம்பர் 12 தேதி போட்ட கடிதம்ங்க. அதில் எழுதுறாருங்க, 10 ஜூலையில் நான் வந்து என்னுடைய மனைவி மூலையை வந்து பவர் ஆஃப் அட்டார்னி அவங்களுக்கு கொடுத்து அந்த நிலத்தை பதிவு செய்தேன், என்ன கள்ளப்பட்டி பதிவு அலுவலகத்தில்னே சொல்றாருங்க. ஆமா, அதுல சொல்லும் போது ஆங்கிலத்தில் உள்ள கடிதத்திற்கும் அதை தமிழாக்கி அவரே வெளியிட்ட கடிதத்திற்கும் வேறுபாடு இருக்குங்க. ஆங்கில கடிதத்துல இந்த மாதிரி வந்து அங்க வந்து வழிகாட்டு மதிப்பீடு என்று இருக்குத, கைட்லைன் வேல்யூ ஒவ்வொரு நிலத்துக்கும். அந்த வழிகாட்டு மதிப்பீட்டுப்படி என்ன நான் வந்து கட்டணத்தையும் கட்டி வரியையும் கட்டினேன், 40 லட்சம் சொச்சம்னு சொல்லி போட்டு அதையும் புள்ளி விவரமா எழுதுறாரு ஆங்கில கடிதத்துல. ஆமா, தமிழில் அந்த விவரம் மட்டும் இல்லை. ஓகே, தமிழில் அவருக்கு தெரிந்த வார் ரூம்காரங்கள்லாம் என்ன கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணா அண்ணாமலைக்கு விமர்சன ரீதியாக பார்த்தாலே, யதார்த்தமான ரீதியாக பார்த்தாலே, கேள்வி கேட்டாலே கண்ணா பின்னா கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு பின்னூட்டத்தில் எழுதுவாங்களே, அவருடைய வார் ரூம் இன்னமும் இருக்காது. ஓகே, அப்போ அவர் பின்னால் தன் சக்திகளை வைத்துக்கொண்டு ஒரு நிழல் யுத்தம் நடத்தி கொண்டு தான் இருக்கார். ஓகே, நயினார் நாகேந்திரன் நிழல் யுத்தம் என்பது என்ன, இபிஎஸ்ஐ தான் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம், அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி என்பதை மட்டும் சொல்லாமல் அவரும் பின்னால் ஏதாவது செய்வார், சும்மா இருக்க மாட்டார். நயினார் அப்படிதான். ஓகே, அண்ணாமலைக்கு எதிராக நயினார் வந்து பாய்வாருங்கிறீங்க? தெரியாது, ஓகே, ஆதாரமே கிடையாது. ஆனால் இந்த நில விவகாரம் வெளியே வந்தது எப்படி என்பதை அப்படி கேட்காங்க. ஓகே, நில விவகாரம் வெளியே வந்ததுக்கு பின்னாடி நயினார் இருக்காரா? அவரால் மட்டும்தான் அதை கொண்டாட முடியும். அதற்கு பிறகு அதை வந்து அண்ணாமலை வந்து பதில் சொல்றார். சொல்வதுதான் அந்த கடிதம். தானே ஒப்புக்கொண்டு நான் வந்து நானும் எனது மனைவியும் 2 பேரும் வேலை பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு 2 பேரும் மேனேஜ்மெண்ட் என்ன மேலாண்மை இது MBA படிச்சிருக்காங்க, படிச்சோம் IIT-ல என்பதையும் சொல்லி, அதனால தான் நாங்கள் வந்து என்ன ஒரு இயற்கை விவசாயம் செய்வதற்காக நிலம் வாங்கி போட்டோம். ஆமாம், புரியுதுங்களா? அதுவும் என்னன்னா அந்த தொண்டாமுத்தூர்னு வரும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் வருங்க. ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் எங்கனும் அவர் வாங்கி போட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்துகிட்டு இருக்குங்க. ஓகே, அது சீக்கிரத்தில் அப்படி மற்ற இடத்துல வாங்கி போட்டிருந்தா, ஓகே, தெற்கையும் வாங்கி போட்டிருந்தா, தென்காசி மாவட்டத்திலையும் வாங்கி போட்டிருந்தா வந்துருங்க. ஓகே, போதுங்களா? என்ன இந்த அளவுக்கு நீங்க சொல்றதன் மூலமாக அண்ணாமலைக்கு எதிராக ஒரு டீம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு போல இருக்கே. அண்ணாமலை தான் முதல்ல டீம் வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறவரை. சரி, இப்போ அவருக்கு எதிராக ஒரு டீம் வேலை பார்க்குது.
அதனுடைய ரியாக்ஷன் வரும்ல. வினையை விதைத்தவன் வினை அறுப்பான். வினைக்கு எதிர்வினை உண்டு. அதுதான் சமமான எதிர்வினை உண்டு இல்லைங்களா? அதுதான் நடந்தது. என்ன பிரச்சனைனா அண்ணாமலை திமுக எடுத்து நிறைய பேசுவார். வாங்குவது அவங்கள்ட்ட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்கிறது வேற விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வந்து இளைஞர்கள் எல்லாம் ஓரளவு கொங்கு வேளாளர் சமூகத்தில் கூட அப்போ அண்ணாமலை பரவாயில்ல என்று சொன்னவர்களெல்லாம் இந்த நில விவகாரம் வெளியே வந்த பிறகு அதற்கு அவர் விளக்கமும் சொல்லி உண்மைதான் என்று ஒப்புக்கொண்ட பிறகு அவருக்கு இருந்த கொங்கு பெல்ட்டில் மேற்கு மண்டலத்தில் இருந்த மரியாதை சர்ன்னு கிளம்பிருச்சுங்க. இதுதான் அங்கே உள்ள யதார்த்தம். ஓகே, புரியுதுங்களா? இப்படி தன்னுடைய தளத்தையும் இழந்த அண்ணாமலை டெங்கு காய்ச்சல் காலையில் வந்துச்சு, மத்தியானம் நிவர்த்தி ஆயிடுச்சு. பிஎல் சந்தோஷ் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டார். டெங்கு ஒரே நாளெல்லாம் போகாது சார். டெங்கு வரும் போகும். இல்லை சார், எனக்குலாம் டெங்கு வந்திருக்கு சார். டெங்கு வந்தால் நான் வந்து ஒரு 7 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தேன். ஐவி போடுவாங்க சார். டெங்கு குறைனாலே ஐவி வர்ற டெங்கு வேற, அவருக்கு வர்றது அரசியல் டெங்கு. ஓ, அரசியல் டெங்கு எவ்வளோ நேரம் நிற்கும்லாம் நமக்கு தெரியாது. சரி, டெல்லியிலிருந்து பெங்களூருக்காரர் பிஎல் சந்தோஷ் வந்துட்டா அது போயிடும் போல இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? நான் வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓஹோன்னு சொல்லி இபிஎஸ்ஐயும் ஆமாம் ஆஹான்னு சொல்லி நயினாரையும் புகழ்றாரு. ஆமாம், இபிஎஸ்க்கு கூட்டம் கூடுது பார்த்தீங்களா? போகிற இடமெல்லாம் கூட்டம் கூடுது. அதே மாதிரி அடுத்த மாதம் நயினாரனும் மக்கள் பயணம் போறாரு அப்படிங்கிறாரு. சொல்லிட்டாரா? ஒரே நாளில் 2-3 மாவட்டம் போவாரெல்லாம் சொல்லிட்டாரா? ஆமாம், முடிக்கும் பொழுது பொதுக்கூட்டத்தில் பேசுவார் சொல்லிட்டாரா? இதையெல்லாம் வந்து சொல்ல வச்சுட்டாரு பிஎல் சந்தோஷ் தான் பார்க்கணும். ஓகே, டெங்கு வந்ததுனால தான் வந்து ஒரு மனுஷனுக்கு சொல்ல வைக்க முடியும். சரி, அதே நேரம்தான் அங்கே வந்து சிபி ராதாகிருஷ்ணன் என்ற கொங்கு பகுதியைச் சேர்ந்த துணை குடியரசுத் தலைவரை போய் சந்தித்து, அதுவும் 2 மணி நேரம் சந்திச்சிருக்காங்களாமே. அதுதான் முக்கியம். விருந்து, சிறந்த விருந்தை, கொங்கு விருந்தை கொங்கு துணை குடியரசுத் தலைவர் கொடுக்க, கொங்கு பழனிசாமி, வேலுமணி மற்ற உடன் சென்றவர்கள் எல்லோரும் சாப்பிடன்னு நடந்திருக்கு. ஓகே சார், அதாவது துணை ஜனாதிபதி மாளிகையில் எடப்பாடிக்கு விருந்துங்கிறீங்க. ஆமாம், அதுவும் கொங்கு ஸ்டைலில் விருந்து. ஆமாம், அந்த அளவுக்கு அது நடந்திருக்கு. அவ்வளவு நடந்ததுனால அதற்கு பிறகுதான் அவர் வந்து அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு. அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. ஓகே, அமித்ஷா சந்திப்பு எவ்வளோ சார் முக்கியத்துவம் வாய்ந்தது? அதாவது அதுக்கான சிக்னல்ஸை இங்கே கொடுத்துட்டாரு. அமித்ஷா கிட்ட என்ன பேச போகிறோங்கிற சிக்னல்ஸை கொடுத்துட்டாரு. அமித்ஷா ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இல்லை, அமித்ஷாட்ட என்ன பேச போகிறோம்னு கொடுக்கல, அமித்ஷா எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு கொடுக்குறாரு. ஓ, இங்கே நாங்கள் தான் முடிவெடுப்போம், எங்களுக்கு கீழே தான் நீங்கிற சிக்னலை இங்கே கொடுத்துட்டாரு சென்னையிலேயே. அதை கொடுத்த பிறகு தான் டெல்லிக்கு போயிருக்காரு. கட்சிக்குள் தலையிடக்கூடாது என்பதை சொல்லிட்டார். சரி, அதுக்கு அவர் சொல்வது என்பதுதான் அமித்ஷாவை வந்து ஒரு புரிய வைக்கிற மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நாங்கள் ஆட்சி நடத்தும் பொழுது அந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அதாவது இபிஎஸ் தலைமையில் இருந்த அந்த 4.5 ஆண்டுக்கு நெருக்கடி எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, 18 சட்டமன்ற உறுப்பினரை டிடிவி தினகரன் ஆளுநர்கிட்ட அனுப்பிச்சு இவரை மாற்றணும்னு சொல்லி போட்டார். ஆமாம், அப்பமே அந்த ஆட்சிக்கு எதிராக கொண்டு போயிட்டார். அதை ஒட்டி அங்கே வந்து ஆட்சியின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஓபிஎஸ் ஆதரித்தார் இல்லையா? ஆமாம். அப்போது இவங்கெல்லாம் ஆட்சியை கவிழ்ப்பது பார்த்தவர்கள், அதனால இவங்களுக்கு இடம் கிடையாதுங்கிறார். அதை சொல்கிறார். அதிமுகவை கவிழ்க்க பார்த்தவர்களை அதிமுக எப்படி இணைத்துக் கொள்ள முடியும் என்ற வாதத்தை வைக்கிறார், ஒரு தர்க்கத்தை. அதே நேரத்தில் நம்மை காப்பாற்றியது அன்றைக்கு பாஜக தான்ங்கிறார். ஆமாம், அகில இந்திய பாஜகவை, ஒன்றிய அரசை ஆளும் பாஜகவை சொல்கிறார். அவங்க எப்படி காப்பாற்ற முடியும்? அவங்க ஒன்றும் காப்பாற்றலை, 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் காப்பாற்றினாங்க என்று தினகரன் மறுநாள் பதில் சொல்கிறார் தஞ்சாவூரில் இல்லையா? ஆனால் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் காப்பாற்றினாங்கன்னு உண்மைதான். இடைத்தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலும் 2019 இணைந்து நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே நடத்தப்பட்டது. அதில் என்ன, அமமுக எதிர்த்து நின்றதனால் அதிமுகவினுடைய வாக்குகளில், குறிப்பிட்ட முக்கியத்துவ வாக்குகளிலேயே ஒரு பகுதியை தினகரனுடைய அமமுக எடுத்துக்கொண்டு சென்றதனால்
தென் மாவட்டங்களில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்ற எம்எல்ஏ பதவிகளில் திமுக வெற்றி பெற்றது. ஆமா. அப்போ அதுவும் கூட அடுத்த செங்கல் உருவல். அப்பமும் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாராளுமன்ற பாதையெல்லாம் எம்பி எல்லாம் கவனிக்க வேண்டாம், தேர்தல் வேலையா, எம்எல்ஏ எலெக்ஷனை பாருங்க, இடைத்தேர்தலை பாருங்க அப்படின்ட்டார் எடப்பாடி. சொன்னார்ல வெளிப்படையா. ஆமா. சொல்லி 9 இடத்தில் வெற்றி பெற்றது அதிமுக. அதன் மூலமா ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டார், தக்க வைத்துக் கொண்டார் எடப்பாடி. இதெல்லாம் இங்கே நடந்தது. ஆமா. ஆனால் அவர் சிறுபான்மையாக இருந்த நேரத்தில் இந்த 9 பேர் தேர்ந்தெடுத்து வருவதற்கு முன்னால நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற அளவுக்கு வரும்பொழுது நம்பிக்கை தீர்மானம் ஒன்று கொண்டு வாங்க என்று ஆளுநர் சொல்ல முடியல. அந்த ஆளுநர் இன்றைக்கு சட்டத்திற்கு தாண்டி இயக்கப்படுவது என்ன, ஒன்றிய அரசை ஆளும் கட்சியின் தலைமையால் தானே. இன்னைக்கு எல்லாம் இந்தியாவில் என்ன நடக்கு, காங்கிரஸ் கட்சி ஆண்டாலும் எதிர்கட்சி பாஜக ஆண்டாலும் என்ன, இந்தியாவில் இருக்கின்ற ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சிகள், அதாவது அது ஆளுநராக இருக்கட்டும், அது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், அது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், அது வருமான வரித்துறையாக இருக்கட்டும், எல்லாமே பயன்படுத்தப்படுகிறது எதிர்கட்சிக்கு எதிராக. ஆமாம். அதனால் நினைத்திருந்தால் அங்கேருந்து பாஜக இந்த ஆட்சியை கவிழ்த்திருக்க முடியும். ஆனால் ஆளுநரை விட்டு அப்படி கேள்வி கேட்க விடாமல் காப்பாற்றினார் என்பதை சொல்றார். ஆமாம், எடப்பாடி சொல்றார். அதுதான் நன்றி மறத்தல் நன்றன்று வரார். சரி, புரியுதுங்களா? இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி அதனால உங்களை தப்பா சொல்லலீங்கோ, நீங்க காப்பாத்திட்டீங்கோ அமித்ஷா அவர்களே. ஆனா எங்க ஆளுங்க துரோகம் பண்ணி கவுக்க பார்த்தாங்கோ, அவங்களுக்கு ஆதரவா நீங்க இருக்காதீங்க, பேசாதீங்கோ. ஓகே, முடியாது இல்லீங்களா? ஓகே. அதாவது உங்க கூட நாங்க கூட்டணியில இருக்கோம், பிரிந்து போன ஓபிஎஸ்சியும் டிடிவி நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம், கட்சிக்குள்ள இடமே கிடையாது, நீங்க வேணா உங்க கூட்டணியில சேர்த்துக்கோங்கிறார். அதாவது என்டிஏ கூட்டணியில சேர்த்துக்கோங்கிறார். வயதானதை காரணம் காட்டி லால் கிஷான் அத்வானியையும் முரளி மனோகர் ஜோஷியையும் நீங்கள் எப்படி அரவணைத்துக் கொள்ளவில்லையோ ஓகே அப்படின்னு அர்த்தம். ஓகே, வயதாகாவிட்டாலும் மாற்று கருத்து சொன்னதற்காக ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து வந்திருக்கிற தங்கரையே ராஜினாமா செய்ய சொல்லி துணை குடியரசுத் தலைவரை செய்த அளவுக்கு நீங்களும் தான் பிரிந்தீர்கள், அந்த பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ப்பதுன்னு நாங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். செங்கோட்டையன் இருக்காரே சார், அதாங்க செங்கோட்டையனையும் சேர்த்தான் சொல்றாரு. ஓகே, சில பேர் அப்படி நடக்கிறாங்க அப்படின்னு அவர் சுட்டி காட்டியது அதுதான். ஓகே, அதனால இதுக்கெல்லாம் நீங்க பேசாதீங்க, நம்ம வேற பேசுவோம். அதுலேயும் குறிப்பா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் கிழக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் முக்குலத்தோர் வாக்குகளை அதிமுக பாரம்பரியமாக வாங்கி கொண்டிருந்த வாக்குகளை திரும்பி வாங்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்க என்ன ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கணும், டிடிவியை சேர்த்துக்கணும், சசிகலா சேர்த்துக்கணும் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய பார்வை ஆர்எஸ்எஸ் பார்வையை பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் என்பதை எழுதி உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டார் மனுமாரி. அப்போ அதனால இங்கே கொஞ்சம் அத்துமீறியோ அளவுக்கு அதிகமாகவோ ஓவர் என்தூசியாசம் வாங்க என்ன அறவே காட்டுத்தனமாக பேரார்வத்தில் விமான நிலையத்திற்கும் பேர் வைக்கணும்னு சொன்னதுனால தேவேந்திர மக்கள்கிட்ட வரவேண்டிய வாக்குகளும் வராமல் தடுக்கப்படுமோன்ட்டு அவருடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கும் சேர்த்து மனு கொடுத்தாருன்னு செய்தி வருது. ஓகே, எப்படியோ சமூகங்களை தென் மாவட்டங்களில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நகர்ப்புறத்தில் சென்னையில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பிரிஞ்சிடும், அப்படியே வந்துடும் இப்படி வந்துடும்னு சொல்கிறாங்களே மாபெரும் அறிவிஜீவிகள். அந்த மாதிரி இல்லாமல் அதையெல்லாம் ஈர்ப்பதற்குள்ள வேலையையும் தான் செய்ததை அவர் சொல்கிறார். ஓகே, அதனால் அவர்களும் அமித்ஷா வகையராக்களும் அவர்கள் உளவுத்துறை மூலம் பார்ப்பாங்க, முன்னால் இருந்த அளவுக்கு செல்வாக்கு ஓபிஎஸ்ஸுக்கோ டிடிவிக்கோ இருக்கா இல்லை, அப்போ மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது என்பதை அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, உங்களுக்கு தென் மாவட்டத்தில் குறிப்பாக மாணிக்கராஜா என்று கயத்தாறு ஜமீன்தாரை முதன்மைப்படுத்தி தான் அமமுக வேலைகளை நம்ம தினகரன் கொண்டு போனார். ஆமாம், அதனாலேயே அவரை உயர்த்தி பிடித்து வலுப்படுத்தியதுனாலேயே அதே சமூகத்தைச் சேர்ந்த மரவர் சமூகத்தைச் சேர்ந்த பாப்புலர் முத்தையா என்ற திருநெல்வேலியில் பாப்புலராக உள்ளவர் அப்படியே அவர் டீமுடன் எடப்பாடி பக்கம். அதற்கு பிறகு அதேமாரி கடையநல்லூரில் இருந்து செந்தூர் பாண்டியன், இன்னைக்கு குட்டியப்பா என்று சொல்லக்கூடிய
கிருஷ்ணமுரளி என்ற மாவட்ட செயலாளரான கடையலூர் எம்எல்ஏ என்னுடைய அப்பா, செந்தூர் பாண்டியன் என்ற அமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தவர், அவருக்கே அனைத்து அறிவுகளையும் கொடுத்த சோமாரி என்று சொல்லக்கூடிய என்ன சோமாரியப்பனும் அப்படியே எல்லாருமே வந்து எடப்பாடி பக்கம் வந்துட்டாங்க. இப்படி பலரும் வந்தாச்சு. ஓகே, புரியுதுங்களா? அதனால் முன்னாள் உள்ள அமமுக எப்படி 2019 என்ன பிரிவு ஏற்படுத்த முடிந்ததோ அதே மாதிரி இப்போ முடியாது என்ற கட்டமும் தென் மாவட்டத்தில் மதிப்பீட்டில் எடப்பாடியாருக்கும் தெரியும். ஸோ அமமுகல இருந்து ஒரு பிரிவு மறுபடியும் அதிமுகவுக்கே வந்துட்டாங்க கணிசமாக வந்து. ஓகே, அது ஒரு கணிசமாக இப்படி ஒரு யதார்த்தங்கள்லாம் இருக்கு. சரி, இதையெல்லாம் புரிஞ்சுதான் இவங்க எல்லாம் காய் நகர்த்துறாங்க. ஓகே, இவ்வளவு வில்லங்கங்களும் வந்து இருந்துட்டு இருக்கு. இதில் தான் எடப்பாடியை வந்து அங்கே போய் பேசுகிறார். எதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஒரு தலைமை பொறுப்போ அதிகாரபூர்வமாக இப்போது எடப்பாடியுடன் என்ன அதிமுக பாஜக ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு உட்காந்து அங்கே தலைவர், இந்த தலைவர், மாநில தலைவர், அகில இந்திய தலைவர் பாஜக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிமுக உட்கார்ந்து ஒரு ஒப்பந்தம் எழுதி நாம் இருவரும் கூட்டாக அப்படின்னு அறிவிப்பாங்கல்ல. ஆமாம், அது மாதிரி ஒப்பந்தம் ஒன்று இதுவரை அறிவிக்கப்பட்டதா? இல்லை சார். அப்போ அதிகாரபூர்வமான கூட்டணி அறிவிக்கப்படவில்லை. ஆமாம், சரி, அதிகாரபூர்வமாக அறிவிக்கக்கூடிய ஆட்களுடன் பேச்சுவார்த்தை நடந்ததா? அதுவும் இல்லை. இல்லை. அப்போ பாஜகவினுடைய அப்படி அதிகாரபூர்வமான பொறுப்பில் இல்லாதவர் தான் அமித்ஷா. ஆனால் அவரை என்னையா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அவர் வியூக அமைப்பாளர் அப்படிங்காங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதாவது பாஜகவினுடைய வியூக அமைப்பாளர் என்பதாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க பாஜக விசாரிச்சா. அப்போ நீங்கள் வந்து வெளியே உள்ள வியூக அமைப்பாளர்களை தான் தமிழ்நாடு சந்திச்சிருக்கு நிறைய, கட்சிக்குள்ளேயே வியூக அமைப்பாளர். ஓகே, அப்படிப்பட்ட வியூக அமைப்பாளருடன் தான் இப்போ பேச்சு. இது MOU என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட போடுவதற்கு முந்தைய கட்டம்னு அர்த்தம். அதனால மலர்ந்து விட்டது கூட்டணி என்பதாக நினைத்தால் அப்படி ஒன்று அதிகாரபூர்வமான வரவில்லை. பாஜக அதிமுக கூட்டணி என்பதுதான் யதார்த்தம். இதில் ஒருவரும் எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான பரிமாற்றம் தான். அந்த புரிந்து கொள்வது பரிமாற்றத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரே தளம் என்னது? திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும். அதாவது ஒன்றிய அரசுக்கு கொடசல் கொடுக்குற ஆட்சி இருக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசு நினைக்கும். திமுகவை மாற்றி அதிமுக வரணும்னு அதிமுக தலைமை நினைக்கும். இதில் வந்து ஒரு ஒன்றுபட்ட தன்மை இருப்பதனால தான் பேச்சுவார்த்தையே நடத்த முடியுது. ஓகே, வியூக அமைப்பாளருடன் நேரடி அமைப்பாளர் பேசுகிறார். ஓகே, அதுதான் தனியாக பேசியதெல்லாம். அதில் சீட்டை பேசிட்டாங்க, அதே பேசிட்டாங்க. அதெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதற்கு பிறகு அதிகாரபூர்வ ஒப்பந்தத்தை அறிவித்து நாட்டுக்கு, அதற்கு பிறகுதான் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் வரும். தொகுதி உண்டா கிடையாதா, எவ்வளோ தொகுதி, அதில் எந்தெந்த தொகுதி, அதுக்குள்ளே அதுவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பக்கம்னு சொன்னால் இவங்களுடைய எதிர்பக்கத்தில் உள்ளவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அக்கறையுடன் பேசுகிறாங்க. அது அப்படி நடந்திருக்க எந்த வாய்ப்பும் இல்லை. இன்றைய சூழல் வந்து அதிகாரபூர்வமான கூட்டணி அறிவிக்கப்படுவதற்கு முந்தைய கட்டமாக உள்ள வியூக அமைப்பாளர், பாஜகவின் வியூக அமைப்பாளருடன் உட்கார்ந்து பரிமாறிக்கொண்ட உரையாடல். இதற்கு அப்படி தான் அழைப்பு கொடுக்கணும், அது பேர். அதனால இதில் வேற என்ன பேச முடியும்னு கேட்டால், என்ன சூழல் இருக்குது, என்னென்ன கோரிக்கைகளை நீங்கள் வச்சா அது பயனுள்ளதாக இருக்கும், திமுகவுக்கு எதிராக இதுதான் பேச முடியும். நம்ம கூட்டணின்னு பேசுவது தான் கூட்டணி உருவாகலையே, ஒரு ஒன்று மாதிரி இருக்கிறது உருவாகலையே, ஒரு தோற்றம் தானே, ஒரு மாய தோற்றம். அதனால் அந்த பரிமாற்றத்தில் அவர்களுக்கு முக்கியம் என்ன? 2029 தான் முக்கியம். வருகின்ற மக்களவை தேர்தலில் அதிமுக எங்களுக்கு ஒத்துழைத்தால் நாங்கள் ஒரு பாதி இடத்துல நின்று அதில் பாதி இடத்துலையாவது வருவோம். வட மாவட்டங்கள் மாநிலங்களில் நாங்கள் நாளுக்கு நாள் காலி ஆக்கிட்டு இருக்கோம், அதை வெளியே சொல்ல மாட்டோம். ஏற்கனவே 2019 ஆண்டில் 305 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையில், பிரதமர் தலைமையில் 2024 240 குறைஞ்சிட்டு, மெஜாரிட்டி கூட, சிம்பிள் மெஜாரிட்டி கூட கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கல, தனிப்பெரும்பான்மை கூட இல்லை அந்த கட்சிக்கு. அதனால் அந்த கட்சி இப்பொழுது நடத்தக்கூடிய ஆட்சி என்பது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். ஆமாம், இதை நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஊடகங்களில்.
சமீபத்தில் இப்பதான் சொல்லியிருக்காரு நம்ம முதல்வர், இது மைனாரிட்டி அரசாங்கம் மோடி அரசாங்கத்தை. இதுவரை சொல்ல தயக்கம் இருந்தாலும் இப்ப சொல்லிட்டாரு. பகிரங்கமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது கருத்துக்கள் நாட்டுக்கு போகும்பொழுது சொல்லிட்டார். இதுதான் உண்மை. அதனால அப்படிப்பட்டதையும் விட கீழே போயிடும் 2029. அதுக்கு ஏடிஎம்கே வேணும் நமக்கு தமிழ்நாட்டுல. அது சட்டமன்ற நேரத்திலேயே பிடிச்சு வச்சுக்கிட்டா தான் நான் மக்கள் வரை இருப்பாங்க என்று நினைக்காரு. ஓகே, நீங்க பிடிச்சு வச்சுக்கணும்னு இல்லை. நீங்க அதிமுகவை என்ன இப்படி பிடிச்சு வைக்கவும் வேண்டாம். நீங்க பிடிச்சு வைக்கிறதுக்கு அது களிமண்ணும் அல்ல, நாங்கள் பிள்ளையாரும் அல்ல, நீங்கள் சிற்பியும் அல்ல என்று சொல்வதற்குத்தான். ஓகே, எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்காரு. அதை இப்படி சொல்லிட்டார். ஓகே, அதாவது எடப்பாடி தன்னுடைய தரப்பு தன்னுடைய நிலையை ரொம்ப தெளிவா அமித்ஷா கிட்ட சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? அதுதான் உண்மை. ஓகே, அப்படித்தான் சொல்ல முடியும். இதுக்கு ஓகேனா தான் கூட்டணி. அதனால இது அதிகாரபூர்வமற்ற சந்திப்பை போய் நீங்க என்ன அவர் ஏன் அறிவிச்சிட்டு செய்யல, ஏன் ஊடகங்களை சந்திச்சு சொல்லல? அதிகாரபூர்வமற்றது இல்லையே, அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியே இல்லையே, அதனால செய்யல. ஓகே, அப்போ என்ன வரலாம், வராம இருக்கலாம். ஓகே என்ற அர்த்தம். அப்போ பழம் வந்து பழுக்கலை, பழுக்காமலையும் விழுந்துடலாம் அதுக்கு முன்னாலேயே. ஓகே, என்ன அதனால அதுவும் கூட என்ன நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பாஜக தலைமை தாங்குமானால் அண்ணாமலையினுடைய ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குதே. அண்ணாமலைக்கு என்ன சார் அஜெண்டா இருக்கு? எடப்பாடி தலைமையில் அதிமுக தலைமையில் என்ன பாஜக செல்லக்கூடாது. அதே அண்ணாமலை தான் எடப்பாடியை முதல்வராக்க வேண்டியது பாஜகவினுடைய கடமை கனவுன்ட்டாரே சார். இப்பொழுது மேலேந்து சொல்லிட்டாங்க. அதனால சொல்றேன், எடப்பாடிக்கு நல்ல கூட்டம் வருது மக்கள் எல்லாம் என்றும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆமா, அதே போல நயினார் நாகேந்திரன் செய்ய போறாருன்னு எடப்பாடியையும் அதிமுகவையும் தூக்கி பிடிக்கும் நயினார் நாகேந்திரன் பற்றியும் புகழ்ந்து சொல்லிட்டார். இதெல்லாம் BL சந்தோஷுடைய, நீ கவலையே படாதீங்க, இதெல்லாம் பழுக்குமான்னு தெரியாது, உங்களுடைய அஜெண்டா வந்து நாளைக்கு கூட உருவாயிடலாம். இன்னைக்கு மோடிக்கும் அமித்ஷாவுடைய நிர்பந்தம் இருக்கு. அதற்கு வந்து RSS தலைவர் மோகன் பகவத்தே என்ன இந்த மாதிரி வந்து மோடி 75 வயதாயிருச்சு அதனால மாற்றணும்னு மறைமுகமாக சொன்னவர், சூசகமாக சொன்னவர், இப்போ வந்து என்ன யாசகமாக வந்து நீங்களே இருந்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டாரு மோகன் பகவத்தை. ஏன்னா RSSக்குள்ளேயே குஜராத்தில் உள்ளவங்கெல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேற மோடி அமித்ஷாவுடன் சேர்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் OBC நீங்கள் பார்ப்பனர் என்பதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அது மோகன் பகவத்துக்கு மட்டுமல்ல, அவரால் முன்னிறுத்தப்பட்ட ஃபட்னாவிஸுக்கும் அவர்களுடன் சேர்ந்து RSS சார்பாக அங்கே அமைப்பு செயலாளராக வந்து அகில இந்தியில் இருக்கும் என்ன பெங்களூர்காரரான BL சந்தோஷுக்கும் பொருந்தும் அந்த சாதி முத்திரை. அதனால என்ன நாம் இப்போ அடக்கி வாசித்து அவங்க சொல்கிறத கேட்டுக்குவோம் என்ற உள்விவகாரத்தை, அதாவது ஒரே கட்சிக்குள்ளேயே ஒருங்கிணையவில்லை என்ற உண்மையை பரிமாறிக்கொண்டு அதனால் இப்போ வந்து ஒரு நாடகம் அடுத்த நாடகம் இப்படி போடலாம் என்று அழைத்து கொண்டு வரலன்னா உங்களுடைய நிலப்பிரச்சனை ஏற்கனவே அம்பலமாக்கிட்டாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அடித்தளமும் போயிடும் உள்ளது, இன்னமும் நிலப்பிரச்சனையை கிண்டிடுவாங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் வேற ஆட்சி, எதிர்கட்சி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, அவங்க இதை ஆராய்ச்சி பண்ணிட்டாங்கன்னா ஆபத்து. இத்தனை விஷயங்களையும் பரிமாறிக்கொண்டு கன்வின்ஸ் பண்ணித்தான் அண்ணாமலை மத்திய அந்த மீட்டிங்க்கு போயிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? இருக்கு விவரங்கள். நாட்டுல இருக்கு யதார்த்தத்துல. இதைத்தான் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களா பரிமாறிக்கலாம், அவங்க சொன்னா தானே தெரியும். அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நாமும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எடப்பாடியுடைய டெல்லி பயணம், அதாவது பிரிந்து போனவர்கள் தான். எங்கள் கட்சி இப்படி தான், எங்கள் கட்சிக்குள்ளார நீங்கள் வந்து யாருமே தலையிட முடியாது, இது எங்கள் தலைமையிலான கூட்டணி, நாங்கள் மட்டுமே இதை பார்த்துப்போன்னு அமித்ஷா கிட்டே எடப்பாடி இப்படி தான் சொல்லியிருக்கணும். அதற்கான சிக்னல் தான் சென்னை பொதுக்கூட்டம். அதே போல் டெங்குவால் வீட்டில் இருந்த அண்ணாமலை எப்படி வந்து பாஜக கூட்டத்துக்கு வந்தார், BL சந்தோஷ் என்ன பேசியிருப்பாருங்கிற பின்னை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.